தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தலைவர் இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த தலைவருடைய தொண்டர்கள் அவரை புகழ்ந்து பேசுறதுல, பாராட்டுறதுல ஏதாவது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா ஒரு தலைவர் தன் கட்சி தொண்டர்களையும் தாண்டி பிற அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களும் பிற அரசியல் கட்சியினுடைய தலைவரும் பாராட்டி புகழ்ந்து பேசுற அளவுக்கு இருக்கிறாருன்னா அதுதான் மிகப்பெரிய விஷயம். அதைத்தான் கரிஷ்மான்னு சொல்றாங்க. தான் எதிரிகளையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி தான் கரிஷ்மா. அந்த கரிஷ்மா அதை கொண்ட ஒரே தலைவரா இன்னைக்கு அண்ணன் சீமான் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. திமுகக்குள்ளேயும் சீமானை நேசிக்கக்கூடிய, சீமானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க ஒரு கூட்டம் இருக்குது. அதிமுகக்குள்ளேயும் இருக்குது, பிஜேபிக்குள்ளேயும் இருக்குது, காங்கிரஸ்குள்ளேயும் இருக்குது. ஏன் புதுசாக தோன்றிய விஜயனுடைய கட்சிக்குள்ளே கூட சீமானுக்கு ஆதரவான ஒரு குரல் இருக்க தான் செய்யுது. எப்படி இந்த இடத்த சீமான் பிடிச்சாருன்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அண்ணன் சீமானுடைய அளப்பரிய அன்பு. எதிரியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு துன்பம்னா ஓடி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு குணம் அண்ணன் சீமானோட குணம். அது ஸ்டாலினாக இருக்கட்டும். ஸ்டாலின் எதிர்கட்சி, அவ்வளவு அரசியல் ரீதியாக ஸ்டாலினை விமர்சிக்கக்கூடிய சீமான். ஆனால் ஸ்டாலினை பாட கட்டி கர்நாடகாக்காரன் தூக்கிட்டு போகும்போது, என் முதலமைச்சரை நீ எப்பட்றா இப்படி நீ பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்ட ஒரே தலைவராக அண்ணன் சீமான் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருந்தார். எடப்பாடி பழனிசாமி கோட் சூட்டு போட்டு அவர் வெளிநாட்டுக்கு போகும்போது அவரை அவ்வளோ தூரம் கேலி சித்திரம் வரைஞ்சி கேவலப்படுத்தினப்ப அது எப்படி நீங்கள் இப்படி பண்ணலான்னு கண்டித்த ஒரு தலைவராக அண்ணன் சீமான் தான் இருந்தார். திருமாவளவனை வெறும் ஒரு சாதிக்கான தலைவராக முத்திர குத்தி அவரோட கொடியை அறுத்து எரிஞ்சு அவருக்கு எதிராக கூட்டணி கட்சியினரை அராஜகம் செய்யும் போது அதை தட்டி கேட்ட தலைவராக சீமான் மட்டும்தான் இருந்தார். விஜய்க்கு அவ்வளோ நெருக்கடிகள் திரைப்படத்துலையும் சரி, அரசியல் அந்த கரூர் விவகாரத்தில் கொடுக்கப்படும் போதும் இல்லை, அந்த தம்பியே வருத்தப்பட்டிருப்பார் இந்த சம்பவத்தில், அவரை திட்டாதீங்க பாவம்னு சொல்லி விஜய்க்கு பக்கபலமாக இருந்த தலைவர்னா அது அண்ணன் சீமான் மட்டும்தான். எவ்வளோ கொள்கை ரீதியாக மனித குலத்துக்கு எதிரான சித்தாந்தம் கொண்ட கட்சி பிஜேபி, மதவாத சக்தி அப்படின்னு அண்ணன் சீமான் கடுமையாக மேடைதோறும் விமர்சித்தாலும் சரி, அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை 1000 விமர்சனம் எனக்கு மோடி மேலே இருக்கலாம். ஆனால் மோடி அவர்களை பார்த்து நான் வியக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அவருடைய உழைப்பு. இந்த வயசுலையும் இப்படி நாடுதோறும் பயணம் பண்ணுறாரு. அவ்வளோ வயசில் இப்படி பயணம் பண்ண முடியாதுன்னு அவருடைய உழைப்பை பாராட்டக்கூடிய, மனமோ எதிரியாக இருந்தாலும் அவர்களுடைய திறமையை பாராட்டக்கூடிய ஒரு மனம் கொண்டவராக அண்ணன் சீமான் இருந்தார். இதெல்லாம் தாண்டி இந்த மாற்றுக் கட்சியினர் குடும்பத்திலேயோ அவர்களுக்கு நெருங்கிய உறவினர்களோ யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா ஆளாக போய் அவர்களுக்கு துக்கத்தில் பங்கு பெற்று அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் சீமான் இருந்தார். இதையெல்லாம் பார்த்து இத்தனை ஆண்டுகள் சீமான் அவர்களுடைய உண்மையான அந்த குணத்தை உணர்ந்ததுக்கு பிறகுதான் எல்லா கட்சியினரும் இன்னைக்கு அண்ணன் சீமானை கொண்டாடுகிறார்கள். அப்படி பிற கட்சியினரும் அண்ணன் சீமானை பாராட்டி பேசின அந்த காட்சிகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விவாத நிகழ்ச்சியில் பேசும்போது எஸ்ஜி சூர்யா, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தமிழ்நாட்டினுடைய இளைஞரணி தலைவராகவோ ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு. அப்படி எஸ்ஜி சூர்யா பிஜேபி சார்பாக விவாத நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு. விஜய் கூட்டணிக்கு கூவி கூவி கூப்பிட்டு யாரும் வரலன்னு தனிச்சு நிற்கிறாரு. ஆனால் அண்ணன் சீமான், நான் யார் கூடனையும் கூட்டணி சேரமாட்டேன், கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தொடக்கத்திலிருந்தே தனிச்சு நிற்கிறாரு. 2 பேருக்கு வித்தியாசம் உண்டுன்னு சொல்லி அண்ணன் சீமான் அரசியலில் தனித்து நிற்கக்கூடிய அவரோட துணிச்சலை பாராட்டுறேன்னு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எஸ்ஜி சூர்யா அண்ணன் சீமானை பாராட்டி பேசுகிறாரு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், எஸ்ஜி சூர்யா அப்படி பாராட்டி பேசும்போது அந்த விவாத நிகழ்ச்சிக்கு பங்கு பெற வந்திருந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒட்டுமொத்த தொண்டர்களும் கரவோசம் எழுப்புறாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பில் இருக்கக்கூடிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் சீமான பாராட்டலை, அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுமே அண்ணன் சீமானுடைய அந்த துணிச்சலை, தைரியத்தை, தனித்து போட்டியிடும் அந்த தனித்துவத்தை பாராட்டுறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக நமக்கு தெரிய வருது. தனியாருக்கு பிஜேபிக்கு துப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. தனியாருக்கு எங்களுக்கு துப்பு இல்லதான். ஆனா ஒரு கட்சி 2 வருஷமா அதிகாரத்துல பங்கு கொடுக்கிறோம், வா 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 வான்னு ஊரு ஃபுல்லா பிச்சை எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு சின்ன கட்சி கூட உங்ககிட்ட வரலன்னா நீங்க கூட்டணி இல்லாம நிக்கணும்னு ஆசைப்படல. அந்த ஒரே தகுதி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு, கூட்டணி இல்லாம நிக்கணும். பத்திரிகையாளர் தராசு சாம் ஒரு விவாத நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்கிறாரு, பெரிய பெரிய கட்சிகள் திமுக, அதிமுக போன்ற கட்சிகளே இன்னும் கூட்டணி முடிவு பண்ணாமல் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட்டுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவையும் தெளிவாக எடுக்க முடியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஆனால் சீமான் மட்டும்தாங்க தெளிவாக இருக்கிறாரு. ஒருபடி மேலே போய் தன்னுடைய வேட்பாளர்களையே அறிவித்து இன்னைக்கு தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்க தலைவர்னா அது சீமான் மட்டும்தான். தராசு ஷாம் வாய் திறந்து அண்ணன் சீமானை பாராட்ட முயற்சிக்கும் போது
தடுத்து நிறுத்தி வேற ஒரு டாபிக் எடுத்து அப்படியே மடைமாற்றம் செய்கிறான். குறுக்க புகுந்து அவர் பேசுறத தடுக்கிறான். இந்த நெறியாளர், இந்த கொல்ட்டி பைய கார்த்திகேயன். சீமான் மட்டும் தெளிவா இருக்கா சார்? இதுல சீமான் மட்டும் தெளிவா இருக்கா? சரி சரி. என்ன காரணம்னா 234 கேண்டிடேட் போடுறாங்க. ஓட்டு எவ்வளவுங்கிறத பத்தி கவலை இல்ல. நம்ம கட்சி நம்ம கட்சி இப்ப ராஜ்யசபா நாமினேஷனுக்கான காலம் அப்படிங்கறதும் வரையறுக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி திமுகவை சேர்ந்த பெண் பேச்சாளர் டாக்டர் ஷர்மிளா அவங்க பேசும்போது சொல்றாங்க, விஜயை விட 100 மடங்கு சீமான் சிறந்தவருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இது வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க இப்படி ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கல. திமுகவில் பயணிக்கக்கூடிய ஒரு பெண், ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க ஒரு பெண். அவங்க சொல்கிறாங்க விஜயை விட சீமான் 100 மடங்கு தலை சிறந்தவர் அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கு ஆதாரத்தையும் காட்டுறாங்க. இப்படி தமிழக அரசியலில் இந்த அளவுக்கு மாற்று கட்சியினரும் பாராட்டி புகழக்கூடிய ஒரு உயரத்தை வேறு எந்த தலைவரும் அடைஞ்சதில்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை இன்னைக்கு சீமான் அடைந்திருக்கிறார். நான் 4 மணி நேரம் டிராவல் பண்ணணும், அதனால என் வண்டியை நீங்க பின்தொடர்ந்து வராதீங்க. இது ஒரு வகை. நீங்கெல்லாம் கூட்டம் முடிஞ்சோன்னா பத்திரமா வீடு போய் சேருங்க. நீங்க பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிற செய்தி எனக்கு வந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன். இது இன்னொரு வகை. அரசியல் ரீதியாக 1000 விமர்சனங்கள் நாத்தாக்கா ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நமக்கு இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவரா விஜயை விட 100 மடங்கு சிறந்தவராக சீமான் இருக்கிறார். நான் சொல்றத நம்பிக்கை இல்லைன்னா இந்த காணொலியை பாரு. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் திருப்பி இங்க இருந்து நான் 4 hours சென்னைக்கு போனோம். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்ல வராதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எப்படி பாதுகாப்பாக பயணம் செய்து வந்தீர்களோ அப்படி நீங்கள் பாதுகாப்பாக வீடு சேர்ந்து சென்றீர்கள் என்ற செய்தி வந்தால்தான் நான் மகிழ்வேன். என் அன்பு பிள்ளைகள், பொறுப்புணர்வோடு நீங்கள் பயணம் செய்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். வரும்போது பார்த்தேன், 2 தம்பிகள் தலைக்கவசம் அணியாமல் உந்துருளியை ஓட்டி வந்தீர்கள். மிகப்பெரிய தவறு. அந்த தவறை ஒருபோதும் செய்யக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முன்னாள் தமிழக தலைவர் அண்ணாமலை பேசும்போது சொல்றாரு, சீமான் என்னங்க அசால்ட்டா 117 ஆண்கள் 117 பெண்கள் சொல்லிட்டு வேட்பாளர்களை அறிவிச்சது மட்டும் இல்லாம தான் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறேன் என்ற அந்த ஒரு அறிவிப்பையும் செய்கிறாரு. இதுக்கெல்லாம் ஒரு துணிச்சல் வேணுங்க. ஏன்னா நாம் ஒரு தொகுதியில் போட்டியிட போகிறோன்னு முன்னக்கூடியே சொல்லிட்டா மற்ற மாற்று கட்சியினர்லாம் நம்மளை வீழ்த்தக்கூடிய வியூகத்தை வகுக்கிறதுக்கு நாமளே வழி செஞ்சு கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால் அவங்க ரகசியமாக வச்சுருப்பாங்க. கடைசி நேரத்தில் தான் அந்த பார்ட்டியினுடைய லீடர் வந்து எங்கே போட்டியிட போகிறார் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துவாங்க. ஆனால் இதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காமல் துணிச்சலாக சீமான் இந்த தொகுதியில் தான் தான் போட்டியிட போகிறேன், இத்தனை வேட்பாளர்களும் என்னுடைய வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்னா அவரை சாதாரணமாக நம்ம கடந்து விட்டு போயிட முடியாதுன்னு யார் பேசுகிறா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் பேசுகிறாருன்னா, ஒரு கட்சி 234 தொகுதியில தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே 234 கேண்டிடேட்ஸும் போட்டாச்சு. அந்த கட்சியினுடைய தலைவர் அவரே எங்க போட்டி போறேன்னு சொல்லியாச்சு. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். சீமான் அவர்கள் அதை செய்யறாங்க. அதுவும் தொடர்ந்து துணிச்சலாக தைரியமா நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அப்போ எப்படிப்பட்ட ஒரு இடத்தை இந்த தமிழக மக்களின் இதயத்தில் கட்சிகள் கடந்து சீமான் பிடித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதே போல சீமானை பாராட்டி பலர் பேசியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்தி சிதம்பரம் இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக, இளைஞர்களின் அமோக ஆதரவை பெற்ற ஒரே தலைவர்னா அது அண்ணன் சீமான் தான் அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் பேசியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக பேசக்கூடிய ஆளூர் ஷா நவாஸ் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக விவாத மேடைகளில் பேசியிருக்கிறாரு. அதே போல் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட பலர் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாங்க. வைகோ, மதிமுகவை சேர்ந்த வைகோ அண்ணன் சீமானை பாராட்டி புகழ்ந்து பேசியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி இன்னைக்கு திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய SV சேகர் அண்ணன் சீமானை பாராட்டி பல இடங்களில் பேசியிருக்கிறார். கொள்கை ரீதியா, சித்தாந்த ரீதியா, அரசியலினுடைய கோட்பாட்டு ரீதியா வேற வேற இருக்கலாம். எனக்கும் சீமானுக்கும் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அண்ணன் சீமானுடைய இந்த பண்பு, இந்த குணம், அவருடைய துணிச்சல், அவருடைய தலைமைத்துவ பண்பை நாங்கள் பாராட்டுறோன்னு ஒவ்வொருத்தரும் தைரியமாக மேடை ஏறி மைக் பிடிச்சு பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு எல்லோரும் கொண்டாடக்கூடிய தலைவராக இன்னைக்கு சீமான் அண்ணன் உயர்ந்திருக்கிறார். இதனால் அண்ணன் சீமான் நிச்சயமாக காரைக்குடியில் வெற்றி பெற வாய்ப்பு 100% இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அமோக வெற்றி அண்ணன் சீமான் பெற இருக்கிறார். ஏன்னா அண்ணன் சீமான் அந்த இடத்துல போட்டியிடும்போது நாம் தமிழர்களுடைய வாக்கு மட்டும் அண்ணன் சீமானுக்கு போகாது. காரைக்குடியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வாக்கும் அண்ணன் சீமானுக்கு போகும், விடுதலை சிறுத்தை வாக்கும் அண்ணன் சீமானுக்கு போகும், அதே போல் பாரதிய ஜனதா கட்சி வாக்கும் அண்ணன் சீமானுக்கு போகும், அதே போல் அதிமுக
வாக்கும் அண்ணன் சீமானுக்கு போகும். இப்படி ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டத்தின் வாக்கும் அண்ணன் சீமானுக்கு பலமளிக்கும். இதனால் மிகப்பெரிய அமோக வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் சீமான் வெற்றி பெறுவார். நிச்சயமாக சட்டமன்றம் செல்வார். நன்றி, வணக்கம்.